2026 எலெக்ஷனில் ஏடிஎம்கே தான் வரும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையிலான இந்த ஆட்சி தான் வந்து திரும்ப வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வலுவான கூட்டணி. அதுக்கு காரணம் பிஜேபி ஏடிஎம்கேவும் வந்து இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, பல வருஷமாக வந்து எதிரும் புதிருமாக இருந்துகிட்டு இருந்த இந்த டிடிவி தினகரன் அவரோட டீம், அந்த சசிகலா அவங்களோட டீமும் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவரோட டீமை வந்து ஓரளவுக்கு காம்ப்ரமைஸுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சில சம்பவங்கள் வந்து இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டிடிவி தினகரன் அண்ட் சசிகலா அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த கேஸ், அதாவது இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணார் டிடிவி தினகரன் அவர்கள். அதில் பார்த்தோம்னா ஜெயலலிதா அவங்களுடைய ஃபேஸு, அப்புறம் ஏடிஎம்கே மாதிரி அந்த கொடியோட கலரு, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. பட் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவங்க மேலே இருந்த கேஸெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணணும், வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது நீதிமன்றத்துலேயும் வந்து நீதிபதி வந்து அதை வேண்டாம் அப்படி வாபஸ் வந்து அதை தள்ளுபடி பண்ணிட்டாரு. எதுக்கு இதை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பிஜேபியோட கூட்டணியில் தான் வந்து டிடிவி தினகரன் வந்து இருக்கிறாரு. அப்படின்னும் போது இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபி ஒரு அலைன்ஸுக்கு வரும்போது ரெண்டு பேரும் சரி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வருவோம் அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் வந்துட்டார். அந்த பக்கம் டிடிவியும் பார்த்தோம்னா நாங்கள் வந்து இபிஎஸோட இதில் வந்து வரோம் கூட்டணியில், ஸோ நாங்கள் வந்து கூட்டணி வைக்க தயார் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவரும் பார்த்தோம்னா என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து இணைந்து பணிபுரிவேன் அப்படின்னு. இப்படி ஒரு ஏடிஎம்கே வந்து ஃபார்ம் ஆச்சு ஒரு அலைன்ஸ் அப்படின்னா, பிஜேபி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க டீமு அண்ட் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் ஒத்துமையாக இருந்து ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வாட்டி டிஎம்கே வர்றது அப்படிங்கிறது டவுட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து ஒரு டஃப்பாக இருக்கும். க்ளோஸ் காலில் தான் வந்து போகும். இவங்க ஒரு 100 வின் பண்ணுவாங்க, அவங்க ஒரு 100 வின் பண்ணுவாங்க, மற்ற ஒரு 34 என்ன அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். இதில் விஜய் உள்ளுக்குள்ளே புகுந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த கூட்டணி மட்டும் பத்தாதான் பிஜேபிக்கு. இப்போ பிஜேபி வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்காக ஏடிஎம்கே பிடிச்சிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து இதுக்குள்ளே தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னொரு பக்கம் இது மட்டும் பத்தாது, எங்களுக்கு சீமான் வந்தாலும் வந்து நாங்கள் வந்து சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வந்ததுன்னா அந்த கட்சிக்கு ஒரு 6%லேருந்து 7% ஓட்டு இருக்குது. இது வரைக்கும் கூட்டணி வைக்காத சீமான் அவர்களுக்கும் என்னென்னா, திமுகவை எப்படியாவது இந்த இதிலேருந்து அகற்றிடணும். பிஜேபி, ஏடிஎம்கே எல்லா கட்சியும், டிவிக்கே முதற்கொண்டு எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, டிஎம்கேவை எப்படியாவது இன்னொரு வாட்டி வர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சில வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை சீமான் அவர்கள் வந்து வந்துட்டார்னா, ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அவர்களுடைய கொள்கை அப்படிங்கிறது பிஜேபிக்கு எதிரானது, திராவிட சித்தாந்தம் அதிமுகவுக்கு எதிரானது அப்படிலாம் சொல்கிறாங்க. சப்போஸ் இன்கேஸ் சீமான் அவர்கள் வந்துட்டார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவும் டிவிகேவும் வந்து வேறு வழியே இல்லை, கூட்டணி வச்சு தான் ஆகணும். ஏன்னா ஏடிஎம்கே, பிஜேபி, சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சி, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இந்த டீம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த டீம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு ஆப்ஷனே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, டிஎம்கேவை எப்போ அந்த உதயநிதி, இந்த விஜய்க்கு இருக்கிற இந்த சண்டைலாம் போதும்ப்பா, சினிமாவில் இருந்த சண்டை தேவையில்லாத இந்த சண்டையை நம்ம டெவலப் பண்ண வேணாம், நம்மலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம் முன்ன ஒரு காலத்தில், அதனால் இப்போ இல்லைனா எப்போவுமே இல்லை அப்படின்னு வேறு வழி இல்லாமல் டிஎம்கேவும் டிவிகேவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து, டிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிஎம் மாதிரியும், இல்லை டிவிகே வந்து ஒரு டெப்டி சிஎம் மாதிரி, இப்படி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணியை வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை இபிஎஸ் அவர்களும் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து ஃபுல்லாக மாஸ்டர் மைண்டு யார் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் தான் வந்து பெரிய ஒரு ப்ளே பண்ணிகிட்ருக்கிறாரு. உண்மையாக டே பை டே வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 2026 ஒருவேளை உண்மையாகவே வந்து ஏடிஎம்கே வந்து பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஆப்போனண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு நாங்கள் கம்பேக் கொடுக்குறோண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது உண்மையாகவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ மும்முனை போட்டி இது வரைக்கும் பார்க்கும்போது மும்முனை போட்டின்னு தான் தெரியுது. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே வர்சஸ் டிவிகே இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அலைன்ஸ் எப்படி ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ண போகிறாங்க, இது வேறு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஏடிஎம்கே ஒரு வெறித்தனமான வந்து ஒரு இனிமே தான்டா நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏடிஎம்கேவுடைய குட் பேட் அக்லினா என்ன அப்படிங்கிறத. ஏன்னா ஏடிஎம்கே அழிஞ்சிடும் ஒரு காலகட்டத்திலையும் சொல்லும் போதெல்லாம் அவங்க வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து வந்தது தான் வந்து ஒரு வரலாறாக இருக்குது. அதை வந்து இப்போ அமித்ஷா தலைமையில் ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பார்க்கலாம் இப்போ எந்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா,
இப்போ எப்படிங்க இந்த வடிவேலு வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் கவுண்டமணிக்கிட்ட, எப்படிங்க டெய்லி பேசிக்கலாமா இல்லை மாதம் மாதம் பேசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு இறங்கி, எப்படிங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வச்சு வின் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம ஆட்சியை எப்படி ஆண்டுக்கலாம், நீங்கள் 2.5 வருஷம் ஆண்டுக்கலாம், நாங்கள் 2.5 வருஷம் ஆண்டுக்கலாமா, அந்த லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பயங்கர கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. ஸோ டிஎம்கே என்ன ஒரு யுக்தியை கையாள போகிறாங்க, டிவிக்கு என்ன அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, விஜய் என்ன பண்ண போகிறாரு, இதெல்லாம் ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டே பை டே ஒரு ஃபயராக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில்